ஹலோ, நான் தாங்க சிவா. இந்த டைம்ல என்ன? சாயந்தரம் உங்களுக்கு லிஃப்ட் கொடுத்தேன்ல. லிஃப்ட் கொடுத்தா கால் பண்ணுவியா? அது இல்லங்க, சொல்றத கேளுங்க. நம்ம பேக்ஸ் மாறி போச்சு. அச்சச்சோ. ப்ராஜெக்ட் ஒர்க் பண்ணலாம்னு பேக் எடுத்தேன். இப்போதான் நானே பார்த்தேன். உங்களுக்கு ஒன்னும் ப்ராஜெக்ட் ஒர்க்ஸ்லாம் இல்லையா? இருக்குதா, பட் நான் அதுல இருந்து அப்பப்ப எஸ்கேப் ஆயிடுவேன். ஆனா நான் டெய்லி பண்ணிடுவேங்க. இப்போ என்ன பண்றது? சரி, ஓகே, நம்ம ஒன்னு பண்ணலாமா? உன் ப்ராஜெக்ட் ஒர்க்க நான் ஃபினிஷ் பண்றேன், ஏன் ப்ராஜெக்ட் ஒர்க்க நீ ஃபினிஷ் பண்ணிடு. டீல் ஓகேங்க. தேங்க் யூ. குட் நைட். ஓகே, குட் நைட். சிவா, சிவா, உள்ள போய் படுத்து தூங்கு. சிவா, அவ ப்ராஜெக்ட் ஒர்க்க நீ பண்ணிட்டு இருக்கியா? என் கனவையே அழிச்சிட்டு என் வாழ்க்கையும் நாசமாக்கிட்டு நீ மட்டும் இங்க நிம்மதியா தூங்கிக்கிட்டு இருக்கியா? இன்னைக்கு நான் உன்னை நிரந்தரமா ஒரே அடியா தூங்க வச்சிடுறேன். தலை அந்த பக்கமா இருக்கா? என் பொண்டாட்டி என்ன உலக்கைய வச்சு அடிச்சு கொல்றாமா. அப்பா, என்ன வந்து காப்பாத்துங்க. ஹே, இப்ப என்ன ஆயிடுச்சுன்னு காது அறுத்த ஆட மாதிரி கத்துற? இவ்ளோ பெரிய கம்பு எடுத்து வந்து காலை உடைச்சா கத்தாம சரிகமான்னு பாட்டு பாட சொல்றியா? சீ. ஹே, மா, சீக்கிரம் வாமா. சரி, அப்பா, வாங்க வந்து என்ன காப்பாத்துங்க. அம்மா. சரி, என்னாச்சுடா? ஏன்டா இப்படி கத்திக்கிட்டு இருக்க? ஏதாவது கெட்ட கனவு கண்டியா? அம்மா, அம்மா, இந்த நட்சத்திரம் என்ன கொல்ல பாக்குறாமா. அப்பா, இந்த கம்பு எடுத்துட்டு வந்து தலை நடிச்சு என் காலை உடைச்சிட்டாமா. என்னால முடியலமா. அப்போ ஐயோ, என் புள்ளைய கொல்ல பாக்குறியா? ஏற்கனவே இப்ப சோஷியல் மீடியால விருப்பம் இல்லாதவங்கள கல்யாணம் பண்ணிக்கிட்டா புருஷனை ஃப்ரிட்ஜ்லயோ ட்ரம்முக்குள்ளயோ குக்கர்லயோ போட்டு வச்சிடறாங்களாம். நீயும் அதே மாதிரி ஏதாவது பிளான் பண்ணிருக்கியா நட்சத்திரா? ஐயோ, வலிக்குதா? என்னம்மா நடிக்கிறா? ஆஸ்கர் அவார்டு கொடுக்கலாம் போல. நானாவது பரவாயில்ல, முன்ன பின்ன கொஞ்சம் யோசிச்சாவது கொல்லுவேன். இவ என்ன விட மோசமா இருக்காளே. ஐயோ, எதுக்கும் நம்மளே கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்க வேண்டியதுதான். அப்ப அவன் மேல அவ்வளவு பாசம் இருந்தா இப்படிதான் அடிப்பியா? என் பிள்ளைக்கு ஏதாவது ஒன்னு ஆயி கால் போயிடுச்சுன்னா என்ன பண்றது? அதான் சொன்னாலம்மா, தேளுன்னு நினைச்சு தெரியாம நட்சத்திரம் அடிச்சிட்டா. ஐயோ, வலிக்குதாடா? இங்க வலிக்குதாடா உனக்கு? ஐயோ, சாரி. என்னம்மா நீயுமா வலிக்குதுங்கற அத வர அமுத்தி பாக்குறியம்மா. ஐயோ, பாத்தீங்களா? கால் அப்படியே வீங்கி போச்சு. ஆனா ஹாஸ்பிடல் கூட்டிட்டு போலானா? வேண்டாம், நம்ம ஹாஸ்பிடலுக்கு போக வேண்டாம். நட்சத்திராவே செரிய நேரடியா ஹாஸ்பிடலுக்கு கூட்டிட்டு போவா. நானா? என்னால எப்படி கூட்டிட்டு போக முடியும் டாடி? ஏன் செரிய கூட்டிட்டு ஹாஸ்பிடல் போக மாட்டியா? இதான் உன் பாசமா? நட்சத்திரா, உன்னாலதான் அடிபட்டிருக்கு. சரியோ தப்போ அது சரியா வர வரைக்கும் செரிய நீ தான் பாத்துக்கணும். செர்ரிக்கு தேவையான எல்லா விஷயத்தையும் பக்கத்திலேயே இருந்து நீ தான் பாத்துக்கணும். எல்லா ஹெல்ப்பும் பண்ணணும். கொஞ்ச நேரத்துல வலி போயிடும். மாமா, நட்சத்திரா அந்த வேலையெல்லாம் எப்படி பண்ணுவா? தேவைப்பட்டா வேலைக்காரங்க பாத்துப்பாங்க. நம்ம கூட இருந்து பாத்துக்கிற மாதிரி வேலைக்காரங்க பாத்துக்க மாட்டாங்க. இப்போ வரைக்கும் என் பக்கத்திலேயே இருந்து எல்லாத்தையுமே நீ தான் நம்ம பாத்துக்கிற. நம்ம நட்சத்திராவும் செரிய அதே மாதிரி பாத்துக்கணும். சரிங்க டாடி. முதல்ல
சரியா ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போ. என்ன அப்படியே நின்னுட்டீங்க? வாங்க உட்காருங்க, பேசுவோம். நாங்க இங்க மரியாதைக்காக வரல, சரத் சந்திரா அண்ணா கிட்ட பேச வந்திருக்கோம். என்ன பேசணும்னு சொல்லுமா? கல்யாணத்தை பத்தியா இல்ல வரதட்சணையை பத்தியா? அத பத்தியெல்லாம் இல்ல, உங்க பொண்ணு பூமிய பத்தி பேசணும். அவ உங்க பொண்ணு, சோபா சந்திரா மாதிரியே நடந்துப்பா. அவ ஒழுக்கத்திலயும் நடவடிக்கையிலயும் உங்கள மாதிரியே நடந்துப்பா. அப்படி ஒரு பொண்ணு மருமகளா வர்றது உண்மையிலே எங்களோட அதிர்ஷ்டம்னு நினைச்சோம். இப்பவும் அந்த அதிர்ஷ்டம் உங்களுக்கு தாமா. என் பொண்ணுக்கும் உதவிக்கும் தான் கல்யாணம் நடக்க போகுதே. அப்படி நீங்களும் நானும் மட்டும் நினைச்சா போதுமா? இதுல பூமிக்கும் விருப்பம் இருக்கணும்ல. அவ விருப்பத்தை கேட்டுதான் இந்த கல்யாண ஏற்பாடு எல்லாம் பண்ணிருக்கேன். இப்ப அவளுக்கு இதுல இஷ்டம் இல்லைன்னு நினைக்கிறேன். என்னாச்சு உதய்? உங்க 2 பேருக்குள்ள ஏதாவது சண்டை நடந்துச்சா? நான் அவகிட்ட பேசுறேன்பா. சண்டையா இருந்தா சரி பண்ணிக்கலாம். ஆனா மனசுல விருப்பமே இல்லனா, என்னையே பிடிக்கலனா, அந்த மனசுல வேற ஒருத்தரை காதலிச்சா என்னால எப்படி கல்யாணம் பண்ணிக்க முடியும் அங்கிள்? பூமியை பத்தி ஏற்கனவே சொல்லியிருக்கேன்ல. அவ கல்யாணம் நின்னதுக்கு அப்புறம் அவ மனசுல அவ யாருக்கும் இடம் கொடுக்கல. அதே வார்த்தையை இந்த வீடியோ பார்த்துட்டு சொல்லுங்க அங்கிள். மாமா, என்னாச்சு மாமா? நீங்களே பாத்தீங்கல்ல, விட்டுட்டு போன காதலனோட உங்க பொண்ணோட காதல் காவியம். நேத்து நைட்டு என் பையனுக்கு அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லார் முன்னாடியும் ரொம்ப அவமானமா போச்சு. விடிஞ்சதும் அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் அவன் எப்படி நேர்ல ஃபேஸ் பண்றதுன்னு தெரியாம எங்க வீட்டுக்கு வந்து சாக போயிட்டான். நாங்க அப்ப வீட்ல இருந்ததுனால நல்லதா போச்சு. நாங்க மட்டும் இல்லனா எங்க பையன் உதய இன்னைக்கு நாங்க உயிரோடே பாத்திருக்க முடியாது. ஒரு ஃப்ரெண்டுங்கிறதுனால உன் பொண்ணோட கடந்த காலத்தை பத்தி தெரிஞ்சிருந்தோம் இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்ட பாரு. அதுக்கு நீ சரியான மரியாதையை கொடுத்துட்ட. என் பூமி நல்ல பொண்ணு, என்னோட வார்த்தையை மீற மாட்டான்னு நீ என்னென்னவோ சொன்ன. நாங்கள் அதை நம்பினோம். அதுக்காக எங்க செருப்படுத்த நாங்களே எங்களை அடிச்சுக்கணும். என்ன நாங்க பொய் சொல்ற மாதிரி பாக்குறீங்க? இந்தாங்க நீங்களும் பாருங்க இந்த காவியத்தை.